இந்த நாளிலும் நம்ம தியானிக்க வேண்டிய வேத வசனம் என்னன்னா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 36வது வசனம். வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் பிரியமா இருக்கணும்னா அவன் மரிக்கணும், பாவத்துக்கு மரித்து ஜீவனுக்கு உயிர் தழுதணும். இதுதான் இந்த வேதம் சொல்லுகிறது. நாம மரித்து கிறிஸ்துவுக்குள் எழுந்திருப்போமானால் அவருடைய வருகையில் நாம பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனோடு இருப்போம்னு வேதம் சொல்லியிருக்கிறதுங்க. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் அன்று என்ன சொல்றாரு, இனி விதைக்கிற விதை செத்தால் ஒழிய அது திரும்ப ஒரு மரமாகாது. அது மாதிரிதான் மனுஷனும். நாம தேவனுக்குள் பயந்து அவருடைய வழியை கை கொண்டு அவர் மீது தியானமா இருக்கும் பொழுது அவருக்குள்ள நம்ம வழி நடத்தப்படுவோம். விதையானது செத்தால் ஒழிய இனி ஒரு மரம் முளைக்காது. அதே போல நாமளும் பாவத்துக்கு மறுத்து நீதிக்கு பிழைப்போம். இயேசுவின் நாமத்தில்.